அது ஏன் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் புகழ்ச்சிக்காக ஆசைப்பட்டு நல்லவர்கள் கெட்டவர்களை கண்டுபிடிக்க தெரியாமல் போயிடுறாங்க. புரியுதுங்களா? அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல குவாலிட்டியான பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க. அரசாங்கத்தில் அதீத நாட்டமுடையவர்கள், அரசாங்க தொழில், அரசாங்க உத்தியோகத்திலும் அரசியலிலும் ஜெயிச்சிடணும், தலைவராயிடணும், வார்டு மெம்பர் ஆகிடணும், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணுன்ற அதிக நோக்கமுடையவர்கள், நேர்மையானவர்கள், புகழ்ச்சிக்கு மதிமயங்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களே, உங்களை யாருன்னா புகழ்ந்து பேசினா கொஞ்சம் சற்று யோசிக்கணும். சொல்லுவாங்க நிறைய பேர், நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு. அதில் மூழ்கி விடாதீர்கள் என்பது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்திலே சூரியன் சனியோடு சேர்ந்தாலோ, சூரியன் ராகு கேதுக்களோடைய சேர்ந்தாலோ வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நிச்சயம். கிழமைநாதன் கூட பாவைகள் சேரக்கூடாது. இது ஜோதிட பலனாகவும் நம்ம சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்து லக்னத்துக்கு சூரியன் எங்கே போய் உட்கார்றாரோ அதுதான் அந்த ஜாதகர் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டார் ஒருத்தர், சிம்ம லக்னம் சூரியன் தனுசு வீட்டில், காதலிப்பார், கலைத்தொழிலை செய்வார், நடனம் ஆடுவார், இசைப்பாடுவார். இப்போ கிழமைநாதன் எங்கே போய் உட்காரோன்னா அது அந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எந்த இடத்துல வருதோ, ஞாயிற்றுக்கிழமை புரிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியன் தான் அதிபதி, சூரியன் எங்கே போய் உட்காரோன்னா அந்த வேலையை ஜாதகம் செய்வான் என்பது உறுதி. இதுதான் உண்மை.